Hi guys, welcome back to our channel Bittersweet Love episode 12. இதுதான் லாஸ்ட் எபிசோடும். இப்போ எபிசோட் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க எபிசோட்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பைலுடைய அந்த பெரிய நஷ்டத்துக்கு காரணம் லூஷியா தான். ஆனால் அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட தான் எபிசோட் 12 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த எபிசோட் 12 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லூஷியா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் அப்போ கிளாஸில் ஒரு சில பசங்க அவனை கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி பைலு அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எல்லாருமே போட்டு ஒரு பையனை அடிச்சாங்கல்ல, அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் லூஷியா கிளாஸுக்கு போகும்போது கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அவன் லூஷியா கிட்ட பிரச்சனை பண்ணாலும் அதான் பைலுவோடைய ஆளுங்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சிட்டாங்க, அவனை காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அது லூஷியாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த பையனை பார்த்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எப்படியும் அந்த பையனுடைய அட்ரஸை தேடிட்டு அவனை பார்க்கறதுக்கு போறான். அப்போ ஒரு இடத்துல நிறைய பசங்க சேர்ந்து அந்த பையனை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு பக்கமா ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அவனை காலேஜ் விட்டு தூக்குனது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கடன் வாங்கியிருக்கான் போல, என்ன பிரச்சனை தெரியல, அவனை எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட மேகசின் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அடிச்சவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லூஷி அங்க போறான். அவன் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கையில கொடுக்குறான். அதை அவன் கையில வாங்கிக்கிறான். ஆனா கொடுத்தது லூஷி அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு ஒன்னும் நீ பாவம் பார்க்க வேணாம் அப்படின்னுட்டு அந்த புக்ஸை கீழே போட்டு அங்கிருந்து அவன் போயிடுறான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு லூஷியா சொல்ல அவன் கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அந்த பையன் பேர் ஷென்னு. இவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். அவன் கதவே ஓப்பன் பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் அவன் மேகசினாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தர் வயசானவர் கதவை திறக்கிறாரு. அவர் அந்த ஷென்னோடைய அப்பா போல. நீ ஷென்னோடைய ஃப்ரெண்டா அப்பா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மேகசின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வைக்கிறான். நீ தான் ஷென்னோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஷென்னு கடுப்பாக அவன் கோவமா அங்கிருந்து உள்ள போயிடுறான். எங்க லூஷியா அவனுடைய அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, அவன் நல்லா படிக்கிற பையன், நல்லா படிப்பான், என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கும் காலில் அடிபட்டுருச்சான், அதனாலதான் என்னால என் பையனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல எஜுகேஷன்ல அப்படின்னு அவர் கவலையா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மேகசின் இந்த பேப்பர் எல்லாம் போட்டு காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அவனால முடிஞ்சதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அவன் நல்ல பையன்தான்ப்பா, இந்த மாதிரி அடிக்கடி வந்து அவனை பார்த்துட்டுப்பா அப்படின்னு சொல்ல லூஷியா வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப லூஷியா கிட்ட இருந்து காசு எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா ஷென்னு கோவமா வெளியில வந்துட்டு நீ எதுவும் காசு கொடுக்க, எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் காசு சும்மா கொடுக்கல, இந்த மேகசின் கொடுத்தான்னு நினைச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மேகசின் எடுத்து அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கீழே கிடக்குற அட்டை அதெல்லாம் அவனுக்காக இவனும் சேர்த்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறான். ஏன்னா அதெல்லாம் எடைக்கு போட்டுதானே அவங்க வீட்டுக்கு தேவையான காசு ரெடி பண்றாங்க. ஸோ அதனாலதான் அந்த எபிசோட்ல அவன் கையில அட்டை வச்சிருந்தான் போல. நான் கூட எதுக்கு இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல. அப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மசாஜ் பண்ண போனது, அவன் வந்தது, அந்த குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. லூஷி அடிக்கடி அந்த ஷென்னோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஆனா ஷென்னுக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோவப்படுறான். ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, பாவம் அவன் எவ்வளவு கஷ்டமான லைஃப் அனுபவிச்சிருக்கான் தெரியுமா, எதுக்கு நீ அவங்ககிட்ட இந்த மாதிரி எப்பதான் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் அவனும் அவங்க கூட பேச ஆரம்பிக்க ஷென்னும் லூஷியாவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. லூஷியா அவனோட லைஃப்ல நடந்த அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்றான். அப்ப அப்படின்னா அந்த பைலோட ஃபேமிலியை நீ ஹேட் பண்றியா அப்படின்னு அவன் கேட்க நான் ஹேட்லாம் எதுவும் பண்ணல, ஏன்னா இப்போதைக்கு நான் சர்வை பண்ணணும், அதுதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியதை நம்ம சர்வே பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்கு பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன பண்றது, சர்வே பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் அவன் ஷென்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறான். ஆனா ஷென் அழுதுகிட்ட இருக்கான். அவங்க அப்பா இறந்துட்டாரு போல. அப்ப லூஷா பக்கத்துல உட்காந்து அவனுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு போல. அப்ப இத்தனை நாள் அவன் ஹெல்ப் பண்ணால, அதுக்காக அவன் காசு கொடுக்கும், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்னு லூஷா சொல்றான். அப்புறம் அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க அவன் பைலு பேசுறதெல்லாம் லூஷா கேட்டு வந்து இவங்கிட்ட சொல்லுவான். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து சைனால ட்ரேடிங் தான் ரொம்ப பெருசா வரப்போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ என்னுடைய வீட்டை வித்து நானும் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வீட்டை விற்க போறியா, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இருந்து லூஷா பைலு கூட போவான்ல, அவன் கூட போகும்போது இவன் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பாள். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவன் இந்த ஷென்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஷென்னு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனும் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவன் மிஸ்டர் லீயோட கம்பெனில போய் சேர்ந்திருக்கான். அதனாலதான் எப்பயுமே அவன் பைலு பக்கத்துல இருந்திருக்கான் போல. அவங்க ட்ரேடிங் பத்தி பேசுறது எல்லாத்தையுமே அவன் கால் பண்ணி ஷென்னு கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவனும் அவனோட ஷென்னோட ஹெல்ப் வச்சு இவனும் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் பைலுக்கு அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததால அவன் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்தால வேலை செய்யறதுக்கு. அப்பயும் அவன் ஷென்னு போய் மீட் பண்ணியிருக்கான். அவங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க.
அப்புறம் லூஷியா ஒரு நாள் பைலோட எக்ஸ பார்த்தாலும் கூடவே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து பைலோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னாலும் அந்த சீன்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷென்னை வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சதுல இப்போ நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டான். அவன் இப்போ நல்லா கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டான். அப்புறம் அடிக்கடி அவனும் லூஷியா மீட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவன் சோகமா இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு ஷென்னு கேட்க, என்ன மறுபடியும் உங்க லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஷென் அவங்க பண்ண போற பிளான லூஷியா கிட்ட சொல்லிடுறான். ஆக்சுவலா வந்து மிஸ்டர் லியோட கம்பெனி தான் வேலை செய்யறான். சோ இங்க வந்து பைலுக்கு ஆப்போசிட்டா இவங்க ட்ரேடிங் பண்ண போறாங்க, அவனை தோக்கடிக்க போறாங்க அப்படின்னு பைலு கிட்டே சொல்லிடுறான். அப்புறம் ஷென் சொல்றான், நான் இதை உங்ககிட்ட சொல்லிட கூடாது, இருந்தாலும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை பைலு கிட்ட சொல்றதும் சொல்லாம இருக்கிறது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்ல, இப்ப என்னாச்சு, நீ அவனை ஹேட் பண்றியா அப்படின்னு ஷென்னு லூஷியாட்ட கேட்க, இல்ல நான் அவனை ஹேட் பண்ணல, நான் அவனை ஹேட் பண்ண முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்பயும் அவன் பைலுவை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா இருந்தாலும் பைலு வேற ஒரு பொண்ணு கூட சுத்தினதை அவன் பார்த்துட்டான்ல, அதனால அவனுக்கு பைலு மேல ரொம்ப கோவம். அதனால பைலு ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஷென்னு கூட சேர்ந்து பிளான் பண்றான். அந்த பிளான் பண்ணதுலதான் பைலு பண்ற ட்ரேடிங் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இவனுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வந்து ஷென்னு கிட்ட சொல்ல, ஷென்னும் அந்த மிஸ்டர் லீயும் சேர்ந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா பிளான் பண்றாங்க. அவங்களுக்கும் காசு வர மாதிரி, அதே நேரத்துல லூஷியாக்கும் காசு வர மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க ட்ரேடிங் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஒரு நாள் பைலு கூட ஒரு பொண்ணு வெளியில போனால, அப்ப லூஷியா கூட ஒரு ஓரமா நின்று பார்த்தால, அந்த சீன் காட்டுறாங்க. அப்ப ஆக்சுவலா பைலு அவகிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நடந்துட்டு இருந்திருக்கான். அவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆமா நல்லா தெரியுமாமா. அப்ப கூட பக்கத்துல இருந்து பைலு கிஸ் பண்ணும்போது அங்க லூஷியா பாத்துக்கிட்டு இருந்தாலும் லூஷியா பாக்குறான் அப்படின்றத பைலு பாத்துடுறான். ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா அந்த பொண்ணு கூட போறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்து என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, இன்னைக்கு வென்ஷியை வந்து லூஷியா பாத்துருக்கான், அப்ப எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா லூஷியா அவன் எதுவும் கேட்கலையா, தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, இல்ல அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா நானே போய் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு பைலு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் பைலு வீட்டுக்கு போறான். அப்ப லூஷியா அவனுக்காக சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் 2 நாள் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால அந்த சீன் தான் அது. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் லூஷியா அவனே போய் பிளான் பண்ணது, அப்புறம் அந்த ஆன்டி வந்தாங்கல்ல வேலைக்கார ஆன்டி, அவங்க பேசினது அந்த சீன்லாம் வருது. அதுக்கப்புறம் அவன் மிஸ்டர் லீ கிட்ட பேசி அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணது. இப்ப பைலுக்கு எதிராக அவங்க ட்ரேடிங் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்கல்ல, ஆனா பைலு என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மிஸ்டர் லீ அவனுக்கு ஒரு பொம்மை கொடுக்குறான். ஒரு புது டக்கு பொம்மை வச்சிருந்துச்சுல்ல, அது மிஸ்டர் லீ கொடுத்ததுதான். அதுக்குள்ள கேமரா இருக்குதாமா, அந்த கேமராவை கரெக்டா நீ வந்து பைலுக்கு முன்னாடி வைக்கணும், அப்பதான் பைலு என்ன பேசுறான்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ஹால்ல அந்த பொம்மையை வச்சிருந்திருக்கான். லூஷியாக்கு நம்ம பைலுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்றோமே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. இருந்தாலும் அவன் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டால, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாள், அந்த கோவத்துலதான் லூஷியா இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா அப்ப கூட கடைசியில லூஷியா என்ன சொல்றான்னா, இந்த அளவுக்கு அவனுக்கு நஷ்டம் வரும் தான், இருந்தாலும் இது அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டமா இருக்காது. நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா, அவன் இனிமே என்ன ஞாபகமாச்சு வச்சுக்கணும், என்னை ஃபுல்லா அவன் மறந்துடக்கூடாது, நான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சும் அவனுக்கு ஞாபகம் இருக்கணும் அவன் மனசுல அப்படின்னு லூஷியா ஷென்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹால்ல அவன் அந்த பொம்மையை வச்சது பைலு என்ன பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வேணும்னே அவன் பக்கத்துல போய் அவனை செடியூஸ் பண்ணி அவன் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணது. ஆனா அதுக்கு முன்னாடி நாளே அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, நான் கண்டிப்பா இந்த ட்ரேடிங் பண்ணி ஆகணும், நான் வந்து லூஷியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காகவாச்சும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே அவன் ஃப்ரெண்டுக்கே செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு அப்புறமா தான் லூஷியா பிளான் பண்ணி அவனை செடியூஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு காலையில அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு பார்க்க வச்சுட்டான். அப்படின்னா பைலும் உண்மையா லவ் பண்ணி தான் இருந்திருக்கான். அது லூஷியா புரிஞ்சுக்கல. லூஷியா மட்டும் என்ன, நமக்கும் தான் ஒன்னும் புரியல, இப்பதான் எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் லூஷியா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் ட்ரேடிங் பண்றான்ல, அந்த ட்ரேடிங்ல அவன் காசெல்லாம் விட்டுட்டான். அதுக்கப்புறம் நடந்த சீனு காட்டுறாங்க. அவன் ஏர்போர்ட்ல தனியா உட்காந்துட்டு இருந்தது, அவனோட ஃப்ரெண்டு ஷென்னு வந்து அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறது, அது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் லூஷியா நினைச்ச மாதிரி அவனோட வேலை முடிஞ்சதுமே அவன் சைனா விட்டு கிளம்பிடுறான். இப்ப அவன் போர்ச்சுகீஸ்க்கு போறான். இப்ப இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. இவங்க போர்ச்சுகீஸ்ல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்ககிட்ட தான் நிறைய காசு இருந்துச்சுல்ல, அதை வச்சு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால பைலுவை மறக்க முடியல. அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஷென்னுக்கும் கால் பண்றான் பேசுறதுக்காக. ஆனா இவன் பேசவே மாட்டான், அமைதியா இருக்க, அவன் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஷென்னுக்கு இவன் காசு அனுப்பி வைக்கிறான். என்ன ஆச்சு தெரியல அங்க அவனுக்கு. அப்புறம் மிஸ்டர் லீயை காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டாக்ல வந்து பைலுக்கு வேணும்னே ஆப்போசிட்டா ட்ரேடிங் பண்ணது அது இல்லீகலாமாம், அதனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா மிஸ்டர் லீ வந்து பரவாயில்ல, இதுல வேற யாரும் சம்மந்தப்பட்டல, நான் மட்டும்தான், எல்லா தப்பு ஏன் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகுது. இங்க ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் யாரோ வராங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவங்க சூப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நோ ஸ்கேலியன்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான்.
அந்த மாதிரி ஸ்கேலியன்ஸ் போடாம சூப் எப்பயும் பைலு தான் குடிப்பான். ஸோ சந்தேகமா திரும்பி பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி அங்க வந்திருக்கிறது பைலு அவனோட ஃப்ரெண்டு தான். உடனே அவன் பயந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா அவங்க அவனை கேட்ச் பண்ணிடுறாங்க. பாருடா, எல்லாத்தையும் பண்ணது இவன் தான். உனக்கு என்ன அந்த அளவு கூட அறிவு இல்ல? இங்க இருந்து நீ அந்த ஷென்னுக்கு காசு அனுப்பியிருக்க, அப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லி எங்களால அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் பைலு அமைதியா தான் இருக்கான். நான் சூப் கேட்டல அப்படின்னு கேட்க லூஷா உள்ள இருந்து போய் சூப் எடுத்துன்னு அவனுக்கு கொடுக்குறான். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி எங்களை அண்ணன் நான் கூப்பிடுறேன், நீ கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஒண்ணும் பண்ணாத மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன், நீ இத்தனை விஷயம் பண்ணிட்டு போயிருக்கிய, உன் ஃபேமிலியை நாங்க சும்மா விட்டுருப்போம் அப்படின்னு கேட்க உடனே லூஷாக்கு பயம் வந்துடுது. அவர் சொல்றது உண்மையா? என் ஃபேமிலி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க பைலு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்ப லூஷா உடனே உள்ள இருந்து ஒரு கத்தியை கொண்டு வந்து அவன் கழுத்துல வச்சுக்கிட்டு எல்லா தப்பும் நான் தானே பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நானே செத்துடுறேன், அவங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அப்ப பைலு எந்திரிச்சு அவன் பக்கத்துல வரான். வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லூஷாவை பார்த்து சொல்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அவன் கையில அந்த கத்தியை பிடிக்கிடுறான். ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துக்குவேன், நாங்க சும்மா அவங்ககிட்ட கிண்டல் கூட பண்ணக்கூடாதா? உடனே கத்தி எடுத்துட்டு சாக போறியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கறான். அப்ப நடந்த விஷயத்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாக்காகத்தான் அந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டான். உண்மையிலுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் பைலு இல்ல, பைலு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இருந்தா அப்படின்னு சொல்ல அப்ப பைலு பக்கத்துல இருந்து லூஷாவோட கையை பிடிக்கிறான். லூஷாக்கு ஒரே அழுகையா வருது. நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே சேஞ்ச் ஆகல, நான் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கான், இதே மாதிரி லைஃப் லாங் நீ எனக்கு சூப் செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்க லூஷாக்கு ஒரே அழுகையா வருது. ஏன்னா அவன் எப்பயும் பைலு லவ் பண்ணிட்டு தானே இருக்கான். ஆனா பைலு அவனுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவன் மேல கோவத்துல இருந்தான். ஆனா உண்மையாலுமே பைலு அவனுக்கு எந்த துரோகமே பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்ப அவங்க 2 பேருக்குமே ரொம்ப அழகா ரொமான்டிக்கா கல்யாணம் நடக்குது. அவங்க இப்ப போர்ச்சுகீஸ்ல தானே இருக்காங்க. அங்க இந்த மாதிரி சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் லீகல் போல, அங்கேயே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஒயிட் கலர் டக்ஸீடோ போட்டிருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்கா அழகா அவங்களோட மேரேஜ் நடக்குது. 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சு லூஷா எந்திரிக்கும் போது பக்கத்துல பைலு காணும். நான் கூட பைலு அவனை ஏதாச்சும் பழி வாங்கிட்டானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. பைலு கிச்சன்ல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கான் லூஷியாக்காக. எப்பயும் லூஷா தானே சமைப்பான். அப்ப லூஷா ஓடி போய் பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். எப்பயுமே லூஷா தானே சமைப்பான். சோ அவனுக்கு சொல்லி கொடுக்குறான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா வனியே சம அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து நின்னுக்கிறான். லூஷாவே அங்க சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பைலு சொல்றான், நேற்று நைட்டெல்லாம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனாலதான் உனக்காக ஏதாவது சமைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பைலு லூஷா பக்கத்துல இழுத்து ஹக் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் ஒன்னா பிரான்ஸுக்கு போலாம், நீ ஐஃபில் டவர் பார்க்கணும்னு சொன்னால அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனு சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்றான். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கோவப்பட மாட்டல அப்படின்னு லூஷா கேட்க என்ன விஷயம் பைலு கேட்கறான். இந்த நியூ இயருக்கு என்னுடைய அம்மா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல பைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்ப அவன் சொல்றான், புதுசா கல்யாணமானவங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்து பார்த்து மீட் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமாமா, நம்ம போலாமா அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். அதுக்கு பைலும் சிரிச்சுட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான். உடனே லூஷா ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ்ல அவங்களே பைலு கெட்டவனாதான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல, பரவாயில்ல, நல்லபடியா அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களே, அதுவே போதும். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க, இந்த சீரீஸ் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.